குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவனர் அண்ணன் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும், இங்கே காலையிலிருந்து நிறைய ஜோதிட கருத்துக்களை பேசி முடித்த ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் இந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவங்க தான் எப்பவுமே என்ன சொல்லணும்னா ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும், நீ கற்றுக்கிட்டதை நீங்கள் வெளியில் சொல்லணும், போய் நீ மைக்குக்கு முன்னாடி நில்லு, உன் மனசில் பட்டதெல்லாம் சொல்லு அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய உந்துதல் காரணமாக தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன். எங்களுடைய குலதெய்வமான ஸ்ரீ வீரதிம்மு அம்மாவை வணங்கி வரதராஜ பெருமாள் துணையோடு இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 100% வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தம் குறிப்பது எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா இது சம்பந்தமாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ஜோதிடர்கள், அனுபவமானவர்கள் இதில் கைதேதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போது ஒரு திருமண காரியங்கள், அப்போ முகூர்த்தம் எதுக்கெல்லாம் நம்ம குறிக்கிறோம்? திருமண காரியங்களை குறிக்கிறோம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம். ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு, நிறைய ஒரு காலேஜில் போய் முதல்ல சேர்றதுக்கு, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். காது குத்துறது, அது இதுன்னு நிறைய முகூர்த்தம் குறிக்கிறது இருக்கு. அப்போ அந்த முகூர்த்தம் குறிக்கும்போது அன்றைய நாள் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தருது அப்படிங்கிறத முக்கியமாக கவனிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொதுவாக ஒரு முகூர்த்த நாள் அப்படின்னா அந்த காலண்டரில் திருப்பி பார்க்குறோம், பின்னாடி முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள் போட்டிருக்குது. அதில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாள் அல்லது ஒரு பெரிய விசேஷம் பண்ணுறோம் அப்படின்னா மண்டபம் கிடைக்கக்கூடிய நாள், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க போகிறதுக்கு ஒரு வசதியான ஒரு நாள், இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாள் குறிக்கிறோம். ஏன்னா நிறைய லீவ் போடணும், இடையில வர முடியாது அப்படிங்கிறதுக்காக பல காரணங்களுக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போ முகூர்த்தம் குறிக்கணுமே தவிர, உண்மையாகவே இந்த முகூர்த்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை தருமா அப்படின்னு யாருமே சிந்திக்கிறதே இல்லை. அதான் உண்மை. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எந்த நட்சத்திரம், எந்த லக்னம், என்ன யோகம், அன்றைக்கு என்ன யோகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த முகூர்த்தம் குறிக்கணும். அந்த மாதிரி பார்த்து குறிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல நிலை ஏற்படுது. ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு வாகனம், ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் பார்க்கும்போது அது ஒரு அதிர்ஷ்டமாக மாறுது. சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நான் வீடு கட்டும்போது எனக்கு இருந்த கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அதையும் மீறி எப்படியாவது ஒரு வைராக்கியத்தில் கட்டி முடித்தேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், 2 வருஷம் தான் ஆச்சு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்தது, அதையும் நான் வாங்கிட்டேன். இந்த வீடு கட்டின ராசி, இந்த வீடு கட்டின யோகம் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் இந்த வாடகைக்கு போகிற வாகனம் வாங்குறாங்களே, டெம்போ, இந்த மாதிரி லாரி வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூ போட்டு நைட்டும் பகலுமாக ஓட்டி அதை வர வாடகைக்கும் அதை கட்டக்கூடிய கடனுக்கும் ஓடுன்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்ல சரியான நாளில் அந்த வாகனத்தை வாங்கி இயக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய வாடகை வரும், அதன் மூலமாக அது உங்களுக்கு வருமானம் வரும். அது அப்படியே அந்த வண்டி வந்த யோகம், கைராசி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன யோகம், என்ன நல்ல நாள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும், ஒரு வீடு, வண்டி, வாகனம், சொத்து எதை வாங்கினாலுமே அந்த காலகட்டத்தில் கொடுப்பனைன்னு இருக்கும். எல்லா காலத்துலேயும் நீங்கள் ஒரு கார் வாங்கிட முடியாது, எல்லா காலத்துலேயும் வீடு கட்டிட முடியாது, எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஒரு சொத்து வாங்கிட முடியாது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு
ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட காலமாக இருக்கணும்? திருமணத்துக்குரிய வயசுங்கிறது எல்லாத்துக்குமே வந்துடும். ஆனால் எந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திசை அல்லது மூன்றாவது திசையில் திருமணம் ஆகும். இரண்டாவது திசை அல்லது மூன்றாவது திசையில் திருமணமாகும். நடப்பு திசாநாதனுக்கு ரெண்டில் ஒரு சுவர் இருந்து, நடப்பு திசாநாதனுக்கு ரெண்டில் ஒரு சுவர் இருந்து, நடப்பு திசாநாதனுக்கு 7 குடையவன் லக்கணப்படி 1, 5, 9 அல்லது 1, 3, 5, 7, 9, 10, 11 சுபமாக இருந்தால் அந்த காலகட்டம் திருமணத்திற்கு உகந்த காலகட்டம். அதை மெயினாக பார்த்துக்கணும். இப்போ இதுவே நடப்பு திசாநாதனுக்கு 2 ஒரு பாவி இருந்து, திசாநாதனுக்கு 7 குடையவன் லக்கணப்படி 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் அந்த காலம் திருமணத்திற்கு உகந்த காலம் அல்ல. அப்போ நம்ம ஒரு காரியம் செய்யறேன்னா அன்றைய திசாநாதனுக்கு அன்றைய இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அதை பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் முகூர்த்தம் குறிக்கணும். சரிங்களா? முகூர்த்தம் குறிக்கிற நாள் இப்போ ஒரு திருமணத்துக்காக நம்ம முகூர்த்தம் குறிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா அந்த முகூர்த்த நாள் நீங்கள் அந்த ஜாதகமாகவே நீங்கள் பாவிக்கணும். உங்களுடைய ஜென்மத்தில் ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த முகூர்த்தம் குறிக்கிற நாள் அன்றைய கோச்சார நிலை, லக்னாதிபதி எல்லாமே நீங்கள் பார்க்கணும். 12 பாவத்தையும் 9 கிரகங்களையும் அன்றைக்கி நடக்கக்கூடிய திசா புத்தி, கிரகங்களுடைய ஒற்றுமை, நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கணும். அப்போது முகூர்த்தம் குறிக்கிற நாளில், திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிற நாளில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6, 8, 12 இருக்குது. அல்லது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி ஒன்றுக்கு ஒன்று பாதகத்தில் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற நாளில் முகூர்த்தம் குறிக்கிறோம் அப்படின்னா அது கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை குலைக்கும். இதை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் சொல்லணும். ஏன்னா முகூர்த்தங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வர்றது இல்லை. முகூர்த்தங்கிறது அப்போது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று பாதகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவியுடைய அந்யோன்யத்தை பாதிக்கும். சார் திதி சூனியத்தில் இருக்குதா அல்லது நீசமாக இருக்குதா அஸ்தங்கமாக இருக்குதான்னு கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா முகூர்த்தங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு 100 பேர் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20-30 பேர்த்துக்கு அந்த நாள் ஒத்து வராத நாளாக இருக்கும். அதை கட்டாயமாக நம்ம கண்டிப்பாக அதை கவனிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி முகூர்த்த லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடாதுங்க. முகூர்த்த லக்னம் குறிக்கிற அன்னைக்கு முகூர்த்த லக்னத்தில் மாந்தி, ராகு, கேது, சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது. 7ல் மாந்தி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. முகூர்த்தம் குறிக்கும்போது முகூர்த்த லக்கணத்திற்கு, முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளில் அந்த முகூர்த்த லக்னத்திற்கு மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 8 குடையவன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சரிங்களா? எந்த வகையிலும் அவங்கள் பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது என்ன சொல்கிறது? மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம கழுத்தில் தான் தாலி கட்டுறோம். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது கழுத்து, 8ஆம் இடங்கிறது மாங்கல்யஸ்தம் சாணம். 8க்கு 8 3. இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் 3, 8 திதிசூனியமாகவோ நீசம் அஸ்தங்கமாகவோ பாதகத்திலேயோ இருக்கவே கூடாது. சரிங்களா? சார் ஒரு சில ஜாதகத்தில் நான் பார்த்தேன், ஒரு சில ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சில குறைகள் இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்களே அப்படின்னா சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் சின்ன சின்ன குறைகள் அவர்களை பாதிக்காது அப்படிங்கிறத அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு சுமாரான ஜாதகத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது, குற்றங்குறி இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்குது, அதில் ஒரு மோசமான ஜாதகமாகவே இருக்கட்டுமே, அப்படிப்பட்ட ஜாதகத்தை ஒரு வெற்றிகரமான ஜாதகமாக மாற்றுறோம் அப்படின்னா நாம் குறிக்கக்கூடிய முகூர்த்தம் அவங்கள மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அதில் இருக்கும். சரிங்களா? முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளில் 7ஆம் அதிபதிக்கு முன்பின் காளிக்கட்டம் இருந்தாலோ அல்லது முன்பின் பாவர் இருந்தாலோ அந்த 7ஆம் அதிபதி பாவக்கத்தார் யோகத்தில் இருப்பார். அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சரிங்களா? குரு சுக்கிரன் திருமண காலத்தில், திருமணம் குறிக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தில் குரு சுக்கிரன் இவருக்கு அஸ்தங்கம் அடையக்கூடாது. சரிங்களா? நீசம், அஸ்தங்கம், வக்கரம் இந்த மாதிரியான குறைகள் இருக்கக்கூடாது.
குரு சந்திரன் நேரடியாக பார்க்கக்கூடாது, குருவும் சந்திரனும் நேரடியாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி 6 8 இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இவங்கெல்லாம் வந்துங்க ஒரு திருமண காரியத்துக்கு, எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் கதாநாயகன் மாதிரி. புரியுதுங்களா? இப்போ கதாநாயகனே வந்து கையில் ஒரு கட்டு, காலில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி வந்தார்னா அவர் எப்படி கதாநாயகி காப்பாற்றுவார்? இல்லைங்களா? அப்போ கதாநாயகனை ஒரு சினிமா படத்துக்கே வந்து 2 மணி நேரம் பார்க்கக்கூடிய சினிமா படத்துக்கே கதாநாயகனை எப்படி தேர்வு பண்ணுறாங்க? இல்லைங்களா? அந்த நல்ல கதாநாயகனாக இருந்ததுன்னா படம் பெச்சுக்கிட்டு ஓடுது. கதாநாயகன் சரியில்லைன்னா படம் 15 நாள் 20 நாள் தான் ஓடுது. அப்போ சாதாரண ஒரு சினிமா படத்துக்கே கதாநாயகனை நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு திருமண முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா, அந்த முகூர்த்தத்துக்கு அந்த குரு, சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இவர்களெல்லாம் எந்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் பார்க்கணும். லக்னாதிபதியும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு தாம்பத்தியத்துக்கான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தாம்பத்தியத்துக்கான கிரகம். கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய கிரகமும் செவ்வாய் சுக்கிரன் தான். இது 6 8 இருக்குன்னு வச்சுங்களேன். முகூர்த்தம் குறிக்கிற நாளில் அவங்க சுய ஜாதகத்தில் முன்ன பண்ண எப்படியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம முகூர்த்தம் குறிக்கிற நாளில் அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 6 8 இருக்கிறது, அல்லது பாதகத்தில் இருக்கிறது, ஒரு திரிசூனியத்தில் போய் உட்காந்துக்கிறது, நீசம் அஸ்தங்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தால் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யத்தை அது பாதிக்கும். புரிஞ்சுங்களா? அது வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கும் போது என்ன பண்ணுன்னா, ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், ஒரு அவசரத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்குறோம், நாம் ஒரு பலன் சொல்கிறோம். சார் இந்த திசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருக்காது சார், கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஒரு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் ஏதோ ஒன்று சொல்கிறோம். அவரும் அப்படிங்களா சரி ஓகேங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த முகூர்த்தம் குறிக்கிறது இருக்குது பாருங்கள், இது வந்து அவங்க வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் இறைவனை துணை கொண்டு நம்ம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி இவங்களுக்கு நல்ல நட்சத்திரமா, நல்ல நாளா, நல்ல திதியா, நல்ல யோகமா, நல்ல கரணமா, திசாநாதன் எப்படி இருக்கிறாரு, கோச்சாரத்தில் கிரகம் எப்படி, எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல முகூர்த்தமாக குறித்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பை நாம தான் அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும். சரிங்களா? பாருங்க, அதிர்ஷ்டம்னா எத்தனாம் பாவங்க? அதிர்ஷ்டம்னா 5ஆம் பாவம் இல்லைங்களா? அதிர்ஷ்டம், குழந்தை, குல தெய்வம், இது எல்லாமே 5ஆம் பாவம் தான். ஆனால் 5ஆம் அதிபதி போய் துலாம் வீட்டில் நீசம், களத்திரஸ்தானம், திருமணம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்தான அதிபதி நீசம். இந்த கலகம், பாதகம், பிரச்சனை, பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி சனி பகவான் களத்திரஸ்தானத்தில் உச்சம். அப்போ திருமணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நல்லவன் நீசமாகவும் கெட்டவன் உச்சமாகவும் இருக்கக்கூடிய துலாம் வீட்டை முகூர்த்த லக்கண நேரத்தில் துலாம் லக்கணம் வருவதை தவிர்க்க வேண்டும். புரியுதுங்களா? துலா லக்கணத்தை முடிந்தவரை முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாளில் தவிர்ப்பது நல்லது. அதுபோக மேச லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சக லக்கணம், இதையெல்லாம் நம்ம தவிர்க்கிறது, முகூர்த்த லக்கணத்துக்கு தவிர்க்கிறது நல்லது. அதுபோக இன்னொன்று சொல்கிறேன் என்னன்னா, துலாம், மகரம், கும்பம் இந்த வீடுகளையும் தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எத்தனை லக்கணத்தை தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நாம் அதை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம எதுக்கு நம்ம முகூர்த்தம் குறித்தாலும், திருமணத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குகிறோம், புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், லாரி வாங்குகிறோம், பஸ்ஸு வாங்குகிறோம், ரொம்ப சுற்றுலா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் ரொம்ப லாங் டூர் போகிறோம் அப்படின்னு எதாக இருந்தாலும் அன்றைய நாள் நேத்திர ஜீவன் முழுமையாக இருக்க வேண்டும். நேத்திர ஜீவன் இல்லை சார், நேத்திர ஜீவன் குறைவாக இருக்குது, அந்த அன்னைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, பெருசாக கடை போட்டீங்க, நிறைய சரக்கு போட்டாச்சு, நேத்திர ஜீவன் ரொம்ப குறைவாக இருக்குது. நேத்திரம்னா பார்வை, நேத்திரம்னா கண்ணு, நேத்திரம்னா பார்வை. ஜீவன் அப்படின்னா ஜனங்கள், ஜீவன்னா உயிர். புரியுதுங்களா? அப்போது நேத்திர ஜீவன் இல்லாத ஒரு நாளில் ஒரு கடையை திறந்து வச்சா
வாடிக்கையாளர் எப்படி வருவாங்க? உங்கள் கடையை கடந்து போவாங்க, ஆனால் கடையை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கவனத்துக்கு வராது. புரியுதுங்களா? அப்போ நேத்திர ஜீவன் இருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம எந்த ஒரு சுபகாரியத்தையுமே செய்ய வேண்டும். சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்க, ஒரு வேன் வாங்குறீங்க, ஒரு பஸ், ஏதோ லாரி, ஏதோ ஒன்று வாங்குறீங்க, பைக்கு கூட வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்க. நேத்திர ஜீவன் இல்லாத நாளில் சார் ஒரு கார் வாங்குறதுக்கு நேத்திர ஜீவனுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன நேத்திர ஜீவனுக்கும் கார் வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போது நேத்திர ஜீவன் உள்ள நாளில் நீங்கள் கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை அந்த ரோட்டில் சரியாக இருக்கும், கவனமே வராது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானுங்க சார், ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை கட்டிடுச்சுங்க, கேள்விப்படுறோமே இல்லைங்களா? அப்படியே திடீர்னு ஒரு கண்ணை கட்டின மாதிரி வந்ததுங்க. கண்ணு தான் நேத்திரம், கண்ணு தான் பார்வை. கண்ணை கட்டின மாதிரி வந்துச்சுங்க. கண்ணிமைக்க நேரத்தில் ஆக்சிடெண்ட்டு, விபத்து. என்ன சொல்கிறாங்க ஒரு பேப்பரில், என்ன போடுறாங்க? கண்ணிமைக்கும் நேரத்தில் விபத்து. ஏன் கண்ணுன்னு சொல்கிறாங்க? நேத்திரம்னா கண். அப்போது உங்கள் கார் எடுக்கும்போது நேத்திரம் வேண்டும். புரியுதுங்களா? நேத்திர ஜீவன் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, நேத்திர ஜீவன் இருக்கக்கூடிய நாளில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருக்குது பார்த்தீங்களா, நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, இன்னும் எது வேணாலும் நீங்கள் வளர்த்தலாம். அது நல்ல முறையில் வளரும். நேத்திர ஜீவன் இல்லாத நாளில் நீங்கள் வீட்டை கட்டிட்டு, அப்படி வீட்டை கட்டினாவே நிறைய பேத்துக்கு நோய் வரும், ஆரோக்கியம் குறைபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நேத்திர ஜீவன் இல்லாத நாளில் நீங்கள் ஒருத்தர் நாய் வளர்த்தலாம் வச்சுங்க, அவன் என்ன சொல்லுவாங்க? சார் நான் நாய் வளர்த்துனா ஓடி ஓடி போயிடுதுங்க, இல்லைன்னா செத்து போயிடுது, எனக்கு நாய் வளர்த்ததுக்கு ராசியே இல்லை. பக்கத்து வீட்டில் அத்தனை பறவை வளர்த்துறாங்க, நான் பறவை வளர்த்துறேன், மீன் தொட்டி போட்டு மீன் வளர்த்துறேன், மீன் செத்து போயிடுது, பறவை செத்து போயிடுது. அப்போ அந்த ஜீவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி கிழமைகளில் எது ரொம்ப நல்ல கிழமை? கிழமையில் நல்ல கிழமை 2 கண் உள்ள நாள், ரொம்ப கவனிக்க வேண்டிய நாள். புதன், வியாழன், வெள்ளி, வளர்பிறை திங்கள். வளர்பிறை திங்கள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2 கண் உள்ள நாள். சரிங்களா? இது முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி நல்ல 2 கண் உள்ள நாளில் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுங்களேன், ஒரு திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இது ஆயுள் விருத்தியை சொல்லும். நாள் என்பது ஆயுள் விருத்தியை சொல்லும். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம், நீண்டகால இணக்கம் கணவன் மனைவிக்குள்ளே இருப்பதற்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு கண் உள்ள நாள், ஒரு கண்ணு தான் இருக்கும். குருட்டு நாள் அப்படின்னாக்கா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். இப்போ ஒரு கண்ணு உள்ள நாள் அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் செய்கிறோம், சனிக்கிழமை குருட்டு நாள் அப்படிங்கிறோம். அப்போது சனிக்கிழமை குருட்டு நாள் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கும்போது சனிக்கிழமை தான் பாருங்கள் எல்லா சடங்குமே நடக்கும். சனிக்கிழமை என்னென்ன பண்ணுறோம்? மாம விருந்து போடுவோம். முதல்ல வீட்டை விட்டு மண்டபத்துக்கு கிளம்போது அந்த மணமக்களுடைய துணிமணியெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அங்கே ஒரு பாலக்கால் நட்டு வச்சுருப்போம், அங்கே நவதானியமெல்லாம் போட்டு அதுக்கு சாமி கும்பிடுவோம். வீட்டை விட்டு கிளம்புவோம். அப்புறம் மண்டபத்துக்கு போய் மாம விருந்து போடுறது. அப்போ நைட்டு பார்த்திங்கன்னா இந்த சீமந்தம் கலக்கிறது, பொட்டுக்கலை நாட்டு சர்க்கரை கலந்து கொடுக்கறது, நலுங்கு வைக்கிறது, மாப்பிள்ளை அளப்பு, பொண்ணு அளப்பு, இன்னும் எத்தனைங்க. சனிக்கிழமை நிறைய சேரும். சனிக்கிழமை தான் ஏன் குருட்டு நாள் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த அன்னைக்கு தான் ராகு காலம், யமகண்ட காலம், அர்த்த பிரகடன காலம், காலன் காலம், இந்த 4 காலம் முழுமையாக வேலை செய்யுது சனிக்கிழமை தான். ஏன்னா நாம் என்ன காலம் பார்க்குறோன்னா 2 காலம் தான் பார்க்குறோம், ராகு காலம், யமகண்ட காலம் தான். ஆனால் அர்த்த பிரகடன காலத்தையும் காலன் காலத்தையும் நம்ம பார்க்குறதே இல்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போது சனிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒன்று. சார் முகூர்த்தத்துக்கு ஆகாத நட்சத்திரங்கள், முகூர்த்தத்துக்கு ஆகாத நட்சத்திரம் இங்கே ஆகிறதெல்லாம் எது நான் சொல்லலை. ஏன்னு கேட்டால் ஆகிறது ஆகாது, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம், லக்கணம் எல்லாமே சொன்னோம்னா
அதுக்கு நம்ம 2 மணி நேரம் பேசணும். அவ்வளோ நேரம் இங்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. 40 நிமிஷம் அதிகபட்சமாக டைம் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போது முகூர்த்தத்துக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகைனா எல்லாத்துக்குமே தெரியும், வெட்டியோட நட்சத்திரம். திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்துங்க திருமணத்திற்கு ஆகாத நட்சத்திரம். பொதுவாகவே எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் அந்தந்த என்ன மாதிரி ஒன்று காரியங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து அந்த நட்சத்திரத்தை நம்ம குறிக்கணும். இந்த நட்சத்திரங்களை உங்களுடைய ஜென்ம லக்னப்படி எத்தனாம் பாவத்தில் அந்த நட்சத்திரம் வருதோ அந்த பாவகம் சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் சந்திப்பார். புரியுதுங்களா? அதுக்கு உதாரணத்துக்கு வேணா சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? கார்த்திகை, திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம், பூரட்டாதின்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த நட்சத்திரம் ஒருத்தருக்கு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அவருடைய திருமணம் புனர்பூச நட்சத்திரத்தில் வருது அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரம் எங்கே இருக்குதுங்க? மிதுனத்தில் இருக்குது, கடகத்தில் இருக்குது. ஆச்சா? அப்போ மகர லக்னத்துக்கு 6ஆம் இடமாகவும் 7ஆம் இடமாகவும் வருது. அப்போது முகூர்த்தம் புனர்பூசத்தில் குறிக்கிறாங்கன்னா அந்த 6ஆம் இடம் 7ஆம் இடம் ரெண்டும் பாதிக்கும். 7ங்கிறது திருமணம், 6ங்கிறது வழக்கு. நிச்சயமாக திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்குள் ஒரு வழக்கை சந்திப்பார்கள். ஒன்று இல்லையா? 6ங்கிறது கடன், ஒரு தீராத கடனில் போய் மாட்டிக்குவாங்க. அதுவும் இல்லை, ஒரு தீராத நோய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்கும். அது அடுத்தது இதே புனர்பூச நட்சத்திரம் விருச்சக லக்கணம்னு வச்சுக்கோங்க. அப்போ விருச்சக லக்கணத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் எதில் இருக்குது? மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்குது. அப்போ விருச்சக லக்கணத்துக்கு 8, 9 வருதுங்களா? 8, 9 வருது. விருச்சக லக்கணத்துக்கு 8, 9 வருது. அப்போது 8, 9 அப்படிங்கும்போது பாருங்கள், அங்கேயும் ஒரு வழக்கு. சார், குழந்தை பிறந்து கூட ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது புத்திர, ஒரு ஆணாக இருந்தாக்க அது தந்தை ஸ்தானம், ஒரு பெண்ணாக இருந்தால் அது புத்திரஸ்தானம். 9ஆம் இடம் ஒரு ஆணாக இருந்தால் தந்தை ஸ்தானம், ஒரு பெண்ணாக இருந்தால் அது புத்திரஸ்தானம். அப்போ 8, 9 வருது. குழந்தை பிறந்த பிறகு அங்கே பிரச்சனைகள் மேலோங்கும். நிறைய பேர் சார் கட்டிச்சோறு கட்டி கொண்டு போய் மாமனார் வீட்டில் விட்டுட்டு வந்தேன், அதுக்கு பிறகு என் மனைவி வரல, குழந்தை பிறந்து கூட கூப்பிடல, சொல்லலை, என்னை கண்டா ஆகாதுங்கிறாங்க. இப்படி சொல்லுவாங்க சில பேர். சார் எனக்கு கட்டிச்சோறு கருத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடு சரி, எங்கள் வீட்டுக்கார் வரல, ஏதாவது ஒரு, ஏன்னா அதை டீப்பாக பேச வேண்டாம், பிரச்சனை டீப்பாக பேச வேண்டாம், ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு கடுமையான ஒரு மருத்துவ செலவு அல்லது நோய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முகூர்த்த லக்னம் குறிக்கும் போதுங்க குரு மாந்தி இருக்கவே கூடாது, சந்திரன் மாந்தி இருக்கக்கூடாது, 5ஆம் அதிபதியுடன் மாந்தி, 9ஆம் அதிபதியுடன் மாந்தி, 7ஆம் அதிபதியுடன் மாந்தி, லக்னாதிபதியுடன் மாந்தி, இதெல்லாம் கடுமையான புத்திர தோஷத்தை தரும் அல்லது கணவன் மனைவியினுடைய உறவை பாதிக்கும். ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது அப்படின்னு ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. ஓடி போய் காலண்டர் எடுத்து பின்னாடி பார்த்தோம்னா சுப முகூர்த்த நாள்னு போட்டிருக்கும். மாப்பிள்ளை இந்த நாள் நல்லா இருக்குது, நமக்கும் சௌரியம், ஞாயிற்றுக்கிழமை மண்டபம் கிடைக்கும், பிரச்சனை இல்லை, வச்சிடலாம் போ அப்படின்னு போனால் இந்த மாதிரி விஷயத்தில் யார் பார்க்கறது? கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா ஒரு வாழ்க்கை பிரச்சனை, ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்களா, அதான் பார்க்கணும். அதே மாதிரி திதிகள் இருக்குது, சுப திதிகள் இருக்குது, அசுப திதிகள் இருக்குது. இதில் அசுப திதி, எந்த திதியில் நம்ம முகூர்த்தம் வைக்கக்கூடாது, எந்த திதியில் ஒரு 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 தொழில் துவங்கக்கூடாது, எந்த திதியில் ஒரு வீடு கட்டக்கூடாது, எந்த திதியில் ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா, பிரதமை திதி, சதுர்த்தி திதி, அஷ்டமி, நவமி, அமாவாசை, சதுர்த்தசி, இந்த நாட்களில் இந்த திதியில் நம்ம ஒரு சுப முகூர்த்தம் குறிப்பதை தவிர்க்க வேண்டும்.
ஏன்னா அவங்க சுய ஜாதகத்தில் அது ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு பாதிப்பை தர்றதில்லை. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். எதுக்கு வம்பு? நம்ம குறிக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு முகூர்த்த நாளாக குறிச்சிட்டு போகிறது அது நல்லா இருக்கும்ல. அதே போல் அசுப கிரகம், அசுப கரணம், கரணங்களில் சுபகரணம் அசுபகரணம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அசுப கரணம் அப்படின்னாக்கா வணிசை கரணம், பத்தரை கரணம், சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கணம், இது எல்லாமே பாருங்க அசுப கரணங்கள். இந்த மாதிரியான கரணங்களில் நாம் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறது தவிர்க்கணும். சரிங்களா? அதே நேரத்தில் அசுப நாம யோகம், எப்படி 27 நட்சத்திரம் இருக்குதோ அதே மாதிரி 27 நாம யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் அசுப நாம யோகம் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. விஸ்கம்பம், அதிகண்டம், சூளம், கண்டம், வியதிபாதம், வியாகதம், வைதிரிதி, இது எல்லாம் அசுபமான நாம யோகங்கள். இந்த அசுபமான நாம யோகங்கள் செய்யும்போது நிறைய பிரச்சனைகளை அந்த ஒரு காரியங்கள் ஆரம்பிக்கிறது போது இந்த மாதிரி யோகங்கள் வருதுன்னா அதனால் நிறைய பாதிப்புகள் வருது. உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல திதி இதெல்லாம் பார்த்துட்டோம், அந்த யோகத்தை கவனிக்க மறந்துட்டோம். ஒரு கண்டம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், யோகம் கண்டம்னு இருக்குது, நம்ம கண்டம் பார்க்கல, நம்ம நல்ல நேரம் பார்த்துறோம், நல்ல நாள் பார்த்துறோம். அந்த அன்னைக்கு நிறைய முகூர்த்தங்க, எக்கச்சக்கமான முகூர்த்தம், சுப நாள். மாசி மாதம், தை மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், வைகாசி, சூப்பரான மாதங்கள் தான். ஆனால் அந்த அன்னைக்கு எங்களை எப்படி இருக்குது, கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு கட்டுறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே சார், வீடு கட்டி ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று நடந்திருக்குது, ஆனால் அது என்ன நட்சத்திரத்தில் குறிச்சாங்க அதெல்லாம் தெரியாது, நடந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்க, ஒரு பைக்கு, ஒரு காரு, ஒரு வேனு, ஒரு டெம்போ, ஒரு லாரி, பஸ், ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. அந்த அன்னைக்கு அதிகண்ட நாள், அந்த அன்னைக்கு யோகம் அதிகண்டம். ஏன்னா யோகத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். ராகு காலம், யமகண்ட காலம் பார்த்துருவோம், குளிகை காலம் பார்ப்போம், நல்ல நேரமாக நட்சத்திரப்படி தாராபலன் இருக்கா இதெல்லாம் பார்த்துருவோம். ஆனால் யோகம் அதிகண்ட யோகம்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், நமக்கு போதாத காலம் ஒன்று வரும். இல்லை, நமக்கு சார் 10 வருஷமாக கார் ஓட்டுறேன், இதே ரோட்டில் தான் ஓட்டுறேன், எனக்கு இந்த ஒவ்வொரு அடியும் எனக்கு அத்துப்படி. ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கெல்லாம் இந்த இடமே அத்துப்படி, எங்கே வேகத்தடை இருக்கும், எங்கே குண்டுகுழி இருக்கும், எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே மெதுவாக போகணும், எல்லாமே எனக்கு தெரியும். 10 வருஷமாக போகிறேன். ஆனால் இன்றைக்கி ஏன் நடந்தது அப்படின்னா, எல்லா காலத்துக்கும் எல்லா பிரச்சனையும் வராதுங்க. நமக்குன்னு ஒரு பாதகசானமான ஒரு 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 திசையோ, ஒரு புத்தியோ, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதியினுடைய திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம அதிகண்டம் அப்படின்னு யோகத்தில் ஒரு கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் செக்கு வைக்கும். அப்போ நம்ம இதை கவனித்து நம்ம வாங்கிறது நல்லது. சரிங்களா? இப்படி ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய காலங்கிறது நிறைய இருக்கு. சரிங்களா? ராகு காலம், யமகண்ட காலம், அர்த்த பிரகடன காலம், காலன் காலம், கரி நாள், தனிய நாள், அவமாகம், மலமாதம், குளிகை காலம், இந்த காலங்கள் சுபகாரியங்களுக்கு ஏற்றது அல்ல. நீங்கள் இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு நீங்கள் பல முறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விருப்பம் இருந்ததுன்னா, ஏன்னா எல்லாத்துக்கும் விருப்பம் இருக்காது, ஏன்னா போர் அடிக்கும், சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய விஷயங்களை இதில் இருக்காது. இதில் சொல்கிறதுல என்னங்கன்னா, இப்படி பண்ணுனா அப்படி ஆயிரும், அப்படி பண்ணால் இப்படி ஆயிரும்னு சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு என்னடா போர் அடிக்குது, சுவாரஸ்யம் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது
யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நிறைய பேர் பஞ்சாங்கம் எடுத்து புரட்டிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், நிறைய பேருக்கு பலருக்கும் அவங்களுக்குலாம் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த வீடியோ. சரிங்களா? சரிங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிங்க, நாம் வந்து ஒரு காலேஜில் முதல்ல போய் சேர்றோம், அல்லது ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறீங்க, அல்லது ஸ்கூல் புத்தகம்லாம் விற்கிறதுக்கான ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. மொத்தத்தில் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு புது முயற்சிக்கு அர்த்த பிரகடன காலம் இருக்கக்கூடாது. புதிய தொழில் தொடங்குறதல், இசை, கச்சேரி, நடிப்பு, நாட்டியம், இந்த கலை சம்பந்தமான கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் புதிதாக தொடங்கும் போது அர்த்த பிரகடன காலம் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்த்த பிரகடன காலம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அர்த்த பிரகடன காலத்தில் ஒரு தொழில் தொடங்கிட்டோம்னா, அந்த தொழிலோ அந்த வியாபாரமோ பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க என்ன முதலீடு போடுறாங்களோ அதை ஜெயிக்கிற அளவுக்கு அது வந்து இருக்கான வாய்ப்பு குறைவு. சரிங்களா? ஆமாம். அதே மாதிரி நேத்திரம் ஜீவன் குறைவான நாள்லையும் நாம் இதை வந்து ஒரு புதிய தொழில் தொடங்குது, வியாபாரம் தொடங்குது அப்படின்னா மக்களுடைய கூட்டம் வராது. எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் கூட்டம் வரணும் இல்லையா? வராது. அதே மாதிரி நேத்திர ஜீவன் நன்றாக இருக்கக்கூடிய நாளில், 2 கண் உள்ள நாளில்தான் கண் ஆபரேஷன் பண்ணணும். நேத்திர ஜீவன் முழுமையாக இருக்க வேண்டும். 2 கண்ணுள்ள நாளாக இருக்கக்கூடிய நாளில் தான் நம்ம என்ன பண்ணணுங்க? கண் ஆபரேஷன் பண்ணணும். அல்லது சர்ஜரி பண்ணக்கூடிய நாளாக இருந்தாலுமே நேத்திர ஜீவன் இருக்கணும். ஜீவன்னா உயிருங்க. ரொம்ப ஆபத்தான நிலையில் நம்ம வந்து அவசரத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் பார்க்க முடியாது, நிறைய விஷயங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்ம வந்து இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் தள்ளி போடலாம், 1 வாரம் தள்ளி போடலாம். அப்படின்னா ஒரு சர்ஜரி ஒரு 4-5 நாள் தள்ளி போடலாம். அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும்? நேத்திர ஜீவன் இருக்குதா, 2 கண் உள்ள நாளா அப்படிங்கிறத பார்த்து அந்த சர்ஜரி வச்சுட்டோம் அப்படின்னா சக்சஸ். ஓகேங்களா? ஆம். அதே மாதிரி சாமிக்கு கண் திறக்கிறாங்க பார்த்தீங்களா? சாமி சிலை செஞ்சுருவாங்க. கண் திறக்கக்கூடிய நாள் எப்படி இருக்கணுங்க? 2 கண் உள்ள நாள். 2 கண் உள்ள நாள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். புதன், வியாழன், வெள்ளி, வளர்பிறை, சந்திரன். இந்த நாட்களில் தான் சாமிக்கு கண் திறக்கணும். நேத்திர ஜீவன் முழுமையாக இருக்க வேண்டும். திறக்கிறதே கண் திறக்கிறது தான். அது நேத்திரம்ங்கிறது கண்ணு, அது முழுமையாக இருக்கணுமா இல்லைங்களா? நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ சாமி வந்து கண் திறக்கிற நாள் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கண் திறந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண் தான், அந்த அன்னைக்கு கண் திறக்கலாமா? ஓகேங்களா? திறக்கக்கூடாது. ஜீவன் ஏன் இருக்கணும் அப்படின்னா, நேத்திரம் ஏன் இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாமிக்கு நேத்திரம் இருக்குன்னா அந்த சாமி நம்ம கும்பிட போனால் அது நம்மளை பார்க்கும். நம்ம கேட்குறோமில்ல, நான் எத்தனை தடவை உன் கோயிலுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை உன்னை கும்பிட்டுருக்கிறேன், உனக்கு கண் இல்லையா, நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறோமில்ல. அப்போ நம்பிக்கை இருக்குது இல்லை அந்த சாமிக்கு கண் இருக்குது அப்படின்னு? கண் இருக்கும். ஜீவன் இருந்ததுனா தான் அந்த கடவுளுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஜீவனுங்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இல்லைன்னா நானும் 50 வருஷமாக அந்த கோயிலுக்கு போகிறேங்க, ஒரு துளி முன்னேற்றம் இல்லை, இந்த சாமிக்கு கண் இருக்குதா இல்லையா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஆகம விதிப்படி நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பார்க்காம விடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இப்போது நாம் வந்து ஒருத்தர் மேலே கேஸ் போடணும். ஒருத்தர் மேலே என்ன பண்ணுங்க, கேஸ் போடுறோம், ஒரு வழக்கு பதிகிறோம் அப்படின்னா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும்? எல்லா நாள்லேயுமே வழக்கு பதிஞ்சால் எல்லாருமே வெற்றி அடைஞ்சிட்றோமா அப்படின்னா,
ஒரு வழக்கு சம்பந்தமாக நீங்கள் வக்கீலை போய் முதல்ல சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நாள் உங்களுடைய, அதாவது அந்த நாள் அன்றைய நாளில் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதியும் பலமாக இருக்கணும், 6ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிக்க முடியும். லக்னாதிபதியும் போய் 6, 8, 12 போய் இருந்து 6ஆம் அதிபதி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ இருந்து திதிசூனியமாகவோ இருந்தது அப்படின்னா அந்த வழக்கு இழுபறியாக தான் இருக்குது. பெரும்பாலும் அந்த வழக்கு ஜெயிக்காது. ஏன்னா வழக்கு அப்படின்னா 6ஆம் பாவம் தான். சரிங்களா? அதே மாதிரி கடன் அப்படின்னாலும் 6ஆம் பாவம் தான். சரிங்களா? ஒரு நோய் அப்படின்னாலும் 6ஆம் பாவம். உத்தியோகம் அப்படின்னாலும் 6ஆம் பாவம் தான். சார் முதல்ல ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, முதல் நாள் ஒரு நல்ல வேலை, முதல் நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. அன்னைக்கு கோச்சாரத்தில் போட்டிங்கன்னா அன்றைய லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால், ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால் அந்த உத்தியோகம் உங்களுக்கு நிலைக்கும். இல்லைன்னா அது ஏதோ ஒரு வகை நீசம் அஸ்தங்கம் ஏதோ ஒரு பங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. வேலைக்கு போனங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த கம்பெனிக்கு போயிட்டு தான் இருந்தேன். திடீர்னு என்ன வேணான்ட்டாங்க. என்ன காரணம் தெரியல. எனக்கு முதல் உத்தியோகம் நிலைக்கல. நல்ல வேலைங்க, 3 வருஷம் போயிட்டேன், நல்ல வேலை, ஆனால் எனக்கு நிலைக்கல அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னென்னா, அன்றைய நாளில் 6ஆம் அதிபதி பலம் இல்லாமல் இருந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் முதல்ல ஒருத்தர் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் எப்போ கடன் வாங்கினாலுமே கடன்னா 6ஆம் பாவம் தான், உத்தியோகம்னால 6ஆம் பாவம் தான், வழக்குனால 6ஆம் பாவம் தான். அப்போ எல்லாமே 6ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். கடன் வாங்குற அன்னைக்கு 6ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? கடன் வாங்குற அன்னைக்கு 6ஆம் அதிபதி நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ திதிசூனியத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் பலம் குறைந்திருக்க வேண்டும். 6ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் என்னாகும்? அடைக்கவே முடியாது. அது பலமாக வந்து நின்றுக்கும் கடன். ஸோ அதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். சரிங்களா? சார் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறோம் இல்லைங்களா? இந்த பூமி பூஜை போடுற அன்னைக்கு பாருங்க, நம்ம வாஸ்து நாளில் பூமி பூஜை போடுவோம், அல்லது ஒரு முகூர்த்த நாள் தாராபலன் இருக்குது. அது பெரும்பாலும் தெரியும் உங்களுக்கு, யார் பேரில் சொத்து இருக்குதோ அவங்க நாளுக்கு தான் ஒத்து வரணும் அந்த பூமி பூஜை போடுற நாள். அல்லது வீட்டில் இருக்கிற பெண்கள் இவங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் நல்ல நாள் பார்த்து பூமி பூஜை போட்டுக்கலாம். ஆனால் யார் பேரில் பூமி பூஜை போடுற ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைய நாளில் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் பலமாக இருக்க வேண்டும். அன்றைய நாளில் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும். சுக்கிரனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சுக்கிரன் அஸ்தங்கமாய் போச்சு, நேசமாய் போச்சு. 4ஆம் அதிபதி 6 இருக்கிறார். இந்த மாதிரி காலத்தில் பூமி பூஜை போட்டால் வீடு கட்டுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்த பூமி பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு பாலக்கால் குச்சியெல்லாம் போட்டு நவதானியமெல்லாம் போட்டு பூமி பூஜை போட்டு போயிடுவாங்க. ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ 1 மாதமோ 2 மாதம் கழிச்சு வீடு கட்டுவாங்க. பூஜை போடுற நாள் சரியாக குறிச்சிட்டிங்க. ஆனால் வீடு கட்டக்கூடிய நாள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அன்னைக்கு யார் பாப்பா? அந்த அன்னைக்கு ஒரு அசுபமான நாள் வச்சுக்கோங்க. லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6, 8 இருக்கிறாங்க, நீச அஸ்தங்கமாக இருக்கிறாங்க, சுக்கிரனும் அந்தளவுக்கு பலம் இல்லை அப்படின்னா அப்போ வீடு கட்டும்போது எப்படி இருக்கும்? நிறைய பிரச்சனை, நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை சந்திப்பாங்க. சார் வீட்டை கட்ட ஆரம்பித்த நாள்லேருந்து அதை முடிக்கிற நாள் வரைக்கும் ஏண்டா வீடு கட்ட ஆரம்பித்தோன்னு கண்ணில் தண்ணி வராத குறையாகி போச்சுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? அப்போது நீங்கள் இந்த கடக்கால் பறைக்கிறது, இந்த ஸ்கெட்சு போடுறது, கடக்கால் பறைக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு இல்லை. நீங்கள் பில்லர் போடுறீங்களோ அல்லது எப்போ நீங்கள் சிமெண்ட்டு மணல் ஜல்லியெல்லாம் கலவை கலந்து கொட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் அந்த நாள் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்து விட்டால்
வீடு மலமல்னு வேலையாகும், வீட்டை கட்டினிய ராசியாக மாறிடும். சரிங்களா? அப்படி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சொத்து வாங்கும்போதும் இதே மாதிரி தான். ஒரு சொத்து வாங்கும்போது அப்போ நடக்கக்கூடிய ஒரு திசை நடக்கும். அந்த திசைக்கு 2ல் நல்ல சுபகரகம் வருது, 2ஆம் அதிபதி வலுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கையில் காசு இருக்கும். 2ஆம் இடம் பணம், பொருளாதாரம், தனஸ்தானம். அப்போது அந்த திசைக்கு 2ல் ஒரு சுபகரகம் இருக்குது, 2ஆம் அதிபதி பலமாயிட்டாருன்னா வீடு கட்டுறதுக்கு, சொத்து வாங்குறோன பணம் நம்மகிட்ட தாராளமாக இருக்கும். சில பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது, சார் வீடு எப்போ கட்டுவோன்னு பாருங்க அப்படிம்பாங்க. சார் அவங்க வாடகை கொடுக்குற கூட கஷ்டப்படுவாங்க, ஆனால் வீடு எப்போ கட்டுவோன்னு அது எல்லாத்துக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க திசாபூத்தியை வச்சு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு இந்த காலத்தில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நாள் கழித்து ரொம்ப டிலே ஆகும், இருந்தாலும் ஆசை இருக்கும். ஆனால் எப்பவுமே எந்த ஒரு திசை நடந்தாலும் அதுக்கு 2ஆம் இடம் பலமாயிடுச்சு அப்படின்னா வருமானம் வந்துடும், நினச்ச காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம். முதலே சொல்லிட்டேன், எந்த வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, காரோ, பைக்கோ, வேனோ, டெம்போவோ, ட்ராவலரோ, பஸ்ஸோ எதுவும் வாங்கணும். அந்த காலகட்டத்தில் அன்றைய நாளில் 4ஆம் அதிபதி 8ல் இருந்தால் நாம் ஒரு கார் வாங்கலாமா, நாம் ஒரு வேன் வாங்கலாமா, ஒரு லாரி வாங்கலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். 4ஆம் அதிபதி 8க்கு போச்சுன்னா, ஏன்னா 8ஆம் இடம் என்ன சொல்ற, துர்ஸ்தானம். 8ஆம் இடம் விபத்து. 8ஆம் இடம் ஒரு ஆயுள் பங்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவம். அப்போது அப்போது 4ஆம் அதிபதி 8ல் இருந்துன்னா நம்ம கார் வாங்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கணும். ஆனாலும் கார் வாங்கலாம், வேன் வாங்கலாம், லாரி வாங்கலாம். அது எந்த மாதிரி வேன் கேட்டிங்கன்னா, ஆம்புலன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வேன், அல்லது இந்த குப்பை லாரியில் வருது பார்த்தீங்கன்னா, எனது குப்பை எனது பொறுப்புன்னு வருது பாருங்க, அந்த மாதிரி வேனு, லாரி, கறி கோழி ஏற்றிட்டு போகிறது, இறைச்சி கொண்டு வர்றது, மாட்டு தோல் ஏற்றிட்டு போகிறது, முட்டை கொண்டு போகிறது, இதெல்லாம் 4ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அந்த வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சின்ன உதாரணம் ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ணா ஒரே நிமிஷம். ஓகேங்களா? இது நல்லா தெரியுதுங்களா? இந்த ஓகே. இப்போ முகூர்த்த லக்னத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசணும். நம்மகிட்ட ஒரு 2 ஜாதகம் இருக்கு. 2 ஜாதகம் நம்மகிட்ட வந்தது தான். இவங்க எந்த மாதிரியான முகூர்த்தத்தில் குறித்து அவங்க திருமணம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் திருமணம் பாதிப்பை தந்தது அப்படிங்கிறதுக்கு சவுண்டுங்க. ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் முகூர்த்தம் குறிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்மகிட்ட 2 ஜாதகம் இருக்குது. இது கணவன் மனைவி ஜாதகம், இது ஒரு கணவன் மனைவி ஜாதகம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருமணமான முகூர்த்த நாள். அப்போது இதனுடைய ஆண் ஜாதகம் 1/9/1998 3:11 AM இவர் பிறந்திருக்காரு. இவருடைய ஜாதக கட்டம் இது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. 2வது ஒரு பெண் ஜாதகம், இது பார்த்தீங்க 5/6/95 9:50 AM பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதக கட்டம் இது. சரிங்களா? இப்போது இது கணவனுடைய லக்கணம். சார் காது கேட்குதா? கணவனுடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம், மனைவியுடைய லக்கணம் அந்த மகர லக்கணம். சரிங்களா? இப்போ ஜாதகம் எப்படி இருக்குது பொறுத்த இருக்கா அதை நம்ம சொல்ல வரல, அது நம்ம இப்போ தேவையில்லை. இந்த முகூர்த்த லக்னம் குறிச்சாங்க பாருங்க. இந்த முகூர்த்த லக்னம் பாருங்க 17/2/2019 காலையில் 5:55 இந்த நேரத்தில் முகூர்த்தம் குறிச்சிருக்கிறாங்க. அப்போ முகூர்த்த லக்னம் என்ன வருதுங்க? மகரம் வருது. பொதுவாக என்னன்னா மகரம், கும்பம், துலாம், மேசம், சிம்மம், விருச்சகம் இதை தவிர்க்கணுங்கிறாங்க. சரி, அது பரவாயில்ல. இப்போ மகர லக்னத்தில் லக்னம் குறிச்சிருக்கிறாங்க, முகூர்த்தம் குறிச்சிருக்கிறாங்க. லக்னத்தில் பாருங்க கேது. சரிங்களா? லக்னத்தில் கேது, லக்னாதிபதி 12ல். முகூர்த்த லக்னத்தை கண்டிப்பாக நம்ம ஒரு ஜாதகம் மாதிரியே போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த முகூர்த்த லக்னாதிபதி 12ல், முகூர்த்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி 6ல். எப்படி மிகப்பெரிய தவறு, 7ஆம் அதிபதி 6ல். சரிங்களா?
முகூர்த்த லக்கணத்துக்கு பாவி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க, முகூர்த்த லக்கணத்தில் கேது. ஸோ இது ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்க, முகூர்த்த லக்கணத்துக்கு சுகசயன போகத்துக்கான அதிபதி குரு பாதகத்தில். ஸோ இது எல்லாமே நிறைய மைனஸ் இருக்குது. ஒரு தோராயமாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் என்ன, கடக லக்னம். ஒரு ஆண் ஜாதகம் கடக லக்னம், பெண் ஜாதகம் வந்து துலா லக்னம். சரிங்களா? துலா லக்னம். இது ஆண், இது பெண். ஒரு வித்தியாசம் தெரியுதுக்காக போட்டிருக்கிறேன். இவங்க வந்து அவங்க வந்து இந்த 2 ஜாதகம், இதை முகூர்த்தம் குறிச்ச தேதி வந்து பார்த்தீங்கன்னா 18/10/2012 காலையில் 5 மணிக்கு முகூர்த்த லக்கணம் குறிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? காலையில் 5 மணிக்கு முகூர்த்த லக்கணம் குறிச்சிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பாருங்கள் கன்னி லக்னம். கன்னி லக்னம், லக்னத்தில் மாந்தி. அப்போது ஒரு லக்னம் குறிக்கும் போது லக்னத்தில் பாவி இருக்கலாமா? இருக்கிறதுலே கொடும்பாவி என்று சொல்லக்கூடியவன் மாந்தி. அது லக்னத்திலே இருக்கு. அது 7ஆம் இடத்தையும் தானே பார்த்துக்கும். 7ஆம் இடத்தையும் தான் பார்க்கும். அப்போது லக்னத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி பாருங்க, 2ஆம் அதிபதி 12ல். ஒரு குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் போய் இருக்கலாமா? அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. உங்களுடைய அந்த தேதியை பார்த்து நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட பத்திரிக்கை இருக்குது. பத்திரிக்கை வந்து ஃபோனில் வச்சுருக்கேன், என்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. அப்போது 7ஆம் அதிபதி எங்கே இருக்காருங்க? குரு. இப்போ 7ஆம் அதிபதியில் எந்த ஒரு கிரகம் இல்லை. 7ஆம் இடத்துக்கு முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்படி ஒரு லக்னம் கொடுத்துருக்காங்க. 7ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல, குரு 9ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து வக்கரமாக இருக்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி இங்கே பலமாக இருக்காரா? 7ஆம் அதிபதி பலம் இல்லை. திருதியை திதி, இந்த திதி வந்து பெரும்பாலும் தவிர்க்கணும். முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லைங்க. ஒரு குழந்தை பிறந்தா, சார் இந்த குழந்தை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், நான் அப்படி தானே கேட்கணும். ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தை கல்வி எப்படி இருக்கும், இந்த குழந்தை எப்படி பேசும், எப்படி நடக்கும், எப்படி ஓடும், எப்படி படிக்கும், என்ன வேலைக்கு போகும், என்னென்ன கேட்குறாங்க. 1000 கேள்வி கேட்குறாங்களா? அப்போது இந்த முகூர்த்த லக்னம் 1000 பதிலை சொல்லும். இது 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ முகூர்த்தம் குறிக்கிறதுடைய முக்கியத்துவம் நிறைய விஷயம் இருக்குது. ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாம் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த, என்னுடைய உரையை அங்கீகரித்த உங்களுடைய அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்த்த என்னுடைய குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.